எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஆலி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யாரா எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மாதவ் ராமதாசன் அப்படின்றவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. சரி, படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா, நம்முடைய சரத்குமார் சார் நடிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்டா? சரி, என்ன கான்செப்ட்னு சரி பார்க்கலாம். படத்தில் வந்து இவர் ஒரு போட் மெக்கானிக்னு சொல்லிட்டு எல்லாரும் வேற ஏதோ ஒரு தப்பான தொழில் பண்ணிட்டு கிடக்குறாரு. இவர் எதிர்த்து பேசுறவங்க எல்லாமே போர்டில் வந்து சாவடிச்சு போடுற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இதுங்க, அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது நான் சொல்கிறேன். இதில் வந்து சரி, சரத்குமார் ஹீரோவா வேற யாரா ஹீரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த தப்பை பண்ணிட்டு இருக்கிறாரு. வேறு யாரான்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு குப்பத்தில் வாழ்கிறப்பன் காலேஜ் லவ்னு சொல்லிட்டு அவனை வந்து காட்டுறாங்க. அது யார் மேலே லவ் பண்ணுறாங்க? அவனுடைய சரத்குமார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேலே வந்து அவன் லவ் பண்ணிடுறான். இது சரத்குமாருக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டைம் மானலாம் பண்ணலைங்க, இடத்தோன்னு அவனை சாவடிக்கு போயிட்டாரு. இது ஒரு சீனுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போட்டு ஆளை வச்சு அறுக்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, இவனை சாவடிக்கணும்னு சொல்லி அவரும் ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. லாஸ்ட்டாக எவன் ஒருத்தன் உயிரோடு வெளியே வரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு லவ் பண்ணது குத்தமா சொல்லுங்கள்? அந்த பொண்ணு ஒன்று வேணான்னு சொல்லி இவனை வான் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். அவனை அடித்து இவனை அடித்து ஒரே கச்சா முசான்னு எடுத்திருக்காங்க. ஏன்டா கான்செப்டுன்னு சொல்லி சரத்குமார் சாருக்கு வேறு எதுவுமே படத்தில் இல்லையா? இல்லாத ஒரு கான்செப்டை வந்து படமாக எடுத்து நடிச்சிருக்காரு. நல்லா ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். இது வேறு தேட்டர்ஸில் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்கிறோம், சுத்தமான வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூவில் பார்க்கலாம்.